ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுல்ஃபீஸ் எக்கு வச்சுக்குது பார்ப்போமா? தெரியுதா உங்களுக்கு? எப்படியும் ஒரு 500 எக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வருஷலாக வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட இது ப்ரீட் ஆகிருக்குது. ஏகப்பட்டது ப்ரீட் ஆகிருக்குது. இதில் இன்னொரு பேட்ஜ் இன்னொன்று பேட்சில் ஃப்ரைஸ் இருக்குது. கரெக்டாக இது வந்து எக்கு நல்ல பேரண்ட்டு. வீடியோ எடுக்க தெரிஞ்சோன்னா ஓடி போய் ஒளிஞ்சிட்டானுங்க அப்பாவும் அம்மாவும். ஓகேவா? தெரியுதா கைஸ்? அப்படி இருக்குது. இன்னொன்று ஃப்ரைஸ் இருக்குது. அந்த ஃப்ரைஸ் கட்டுட்டேன். இதில் ஃப்ரைஸ் வளர்ந்துட்டானுங்க. அதை பார்த்தா தெரியாது. இதில் கொஞ்சம் ஒரே ஃப்ரைஸ் ஒருத்தன் ஓடுறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைஸ் தெரியுமா? இந்த பாருங்க, இது இன்னொரு பேட்ஜ். இவனுங்க ஜுல்ஃபீஸ் தான். ஜுல்ஃபீஸோட இன்னொரு பேட்ஜ். இவனுங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க, உள்ளே இருக்கிறானுங்க. அது கொஞ்சம் கை வச்சுன்னா கொஞ்சம் உள்ளே ஓடிட்டானுங்க. இவனுங்க கொஞ்சம் நினைக்காங்க. எப்படியும் ஒரு 200 ஃப்ரைஸ் இருக்குங்க கைஸ். இது ஓகே. நம்மக்கிட்ட துர்கானா ஜுல்ஃபீஸும் இருக்குது. துர்கானா ஜுல்ஃபீஸும் நம்மக்கிட்ட ப்ரீட் ஆகிக்கிறானுங்க. அதையும் காட்டுறமாங்க. அவனுங்க கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க. காட்டுறமாங்க. தெரியுதா கைஸ் உங்களுக்கு? இவனுக்கு துல்கானா ஜுல்ஃபீஸோட ஃப்ரைஸ். இவனுங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பானுங்க. அந்த தெரியுதா கைஸ்? இவங்க துல்கானா ஜுல்ஃபீஸோட ஃப்ரைஸ். இவனுங்களும் நம்மகிட்ட இப்படி அந்த பேரண்ட்டை பாருங்கள் ஓடுறாமாங்க. இந்த பாருங்க, அந்த இவன் தான் பேரண்ட்டு. இவன் இதோட அம்மா ஃபீமேல். திருப்பி எக்கு லோட் ஆகிட்டான். அதனால் இப்போ ஃப்ரைஸை நம்ம பிரித்தாகணும். ஃப்ரைஸை பிரித்தா தான் மீண்டும் எக்கு லேப் பண்ணுவானுங்க. ஆல்மோஸ்ட் எக்கு லோடாகி தான் இருக்குது. இல்லை தெரியும், முட்டை கட்டு நின்று வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த அப்பா அம்மா இவங்க நல்லா ரெட்டிஷாக இருப்பாங்க. தெரியுதா கைஸ்? ஓடினாங்க. ஃபுட்டு போடுறப்ப எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க. ஓகே கைஸ், நான் ஃப்ரைஸை செப்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ போடுறேன். பாய் கைஸ்.